வெண்புள்ளி தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? சில பேர்த்துக்கு காலில் இருக்கும், சில பேருக்கு உதட்டில் இருக்கும், சில பேருக்கு கைகளில் அங்கங்கே உடம்புல வந்துக்கிட்டு இருக்கேன். எளிய முறையில் வீட்டு வைத்தியமாக நீங்களே செஞ்சுக்கலாங்க. தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டங்கத்திரி பழம். இப்போ வீடியோவில் காட்டுவாங்க பாருங்களேன். இதுதான் கண்டங்கத்திரிங்க. இந்த பழம் கொஞ்சம் காலம் எடுத்துக்குங்க. எடுத்து அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு அதோட விழுது. அதே போல் கொடிவேலியோட வேர்பட்டை அதுவும் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதோட சேர்த்து குண்டுமுத்தோட இலைச்சாறு ஒரு 50 மில்லி அளவு. அந்த குண்டுமுத்து இலைன்றது வந்து இந்த பிள்ளையார் கண் சொல்லுவாங்கள்ல, கண்களில் வைப்பாங்க. அந்த பிள்ளையாருக்கு சிகப்பு கருப்பு கலந்தது இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. எதுனாலும் சரி கிடைக்கிற இலையை எடுத்து இடித்து ஒரு 50 மில்லி சாறு எடுத்துகிட்டு ஒரு 200 மில்லி சுத்தமான தேங்காய் எண்ணெயில் உள்ளே போட்டு பக்குவமாக காய்ச்சி எடுத்துகிட்டு இதை 2 நேரம் காலை இரவு தூங்கும்போது உடம்புல ஒரு கோழி இறக்கையில், அதாவது கோழி இறகுகளை தொட்டு பூசிக்கிட்டே வந்தீங்கன்னா வெண்புள்ளி வந்து உங்களுக்கு மறைய ஆரம்பிச்சிடும். பகல் நேரங்களில் காலையில் பூசும்போது இதை பூசிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிலில் நின்றுட்டே வாங்க, சுத்தமாக மாறி போயிருங்க. உணவில் எலுமிச்சம்பழம், புளி இதை ரெண்டை மட்டும் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கை மேலே நல்ல பலன் கிடைக்குங்க. 40 நாளில் நல்ல மாற்றம் தெரியும்.